வணக்கம் நண்பர்களே, தீப்ஷாலி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம கிச்சனில் தினமும் யூஸ் பண்ணுற ஒரு பேசிக் ஆனாலும் பவர்ஃபுல் வெஜிடபிள் பற்றி தான் பேச போகிறோம். அதுதான் தக்காளி. தக்காளி அசிடிட்டி கொடுக்குமா, வெயிட் லாஸ்க்கு நல்லதா, ராவா சாப்பிடலாமா, குக் பண்ணினா நியூட்ரிஷன்ஸ் குறையுமா, இப்படி எல்லா கேள்விகளுக்கும் கிளியராக இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தக்காளியை பயன்படுத்தி நம்ம சவுத் இந்தியன் குக்கிங்கில் நம்ம சாம்பார், ரசம், தக்காளி சாதம், குருமா, சட்னி, சூப் இப்படி ஆல்மோஸ்ட் எல்லா கிரேவிக்கும் பேஸ் இன்க்ரீடியண்ட்டாகவே நம்ம இதை பயன்படுத்திட்டு வரோம். இதில் என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்குது, அதே போல் பொட்டாசியம், ஃபைபர் இருக்குது, பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. கலோரிஸ் மிகவும் குறைவு, லோ ஃபேட் ஃபுட்டுன்னே சொல்லலாம். இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். விட்டமின் சி வந்து இம்யூன் பூஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறதா இருக்குது. நம்மளுடைய ஸ்கின் ஹெல்த்துக்கும் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது. அது மட்டும் கிடையாது, இதில் இருக்க பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதால நம்ம இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கவும் உதவியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதால டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது உதவி செய்யுது. இதனால் நம்மளுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகுறதுக்கும் உதவியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லோ கலரியும் ஹை வாட்டர் கண்டென்ட்டும் இருக்கிறதால வெயிட் லாஸ் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். இதை பச்சையாக சாப்பிட்றதா இல்லை குக் பண்ணி சாப்பிட்றது எது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பச்சையான தக்காளியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கும். ராவா சாப்பிட்றப்ப குக் பண்ணியும் சாப்பிடலாம், அதுலேயும் சில சத்துக்கள் இருக்குது. அதனால இரண்டையும் வந்து நம்ம பேலன்ஸாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இது அசிடிட்டி தருமான்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக அசிடிட்டி ப்ராப்ளம் இதில் இருக்குது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தால் எம்டி ஸ்டொமக்கில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மாட்ரேட் அளவில் சேஃபாக எடுத்துக்கோங்க. இண்டிவிஜுவல் பாடி ரியாக்ஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி டிப்ஸும் இதில் பார்க்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெம் டொமேட்டோவாக தேர்வு செஞ்சு வாங்கினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓவர் குக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் ஆயிலை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ராவா சேலடில் வந்து இன்க்ளூட் பண்ணி சாப்பிடலாம். தக்காளியை டயட்டில் அவாய்ட் பண்ணணும்னு கிடையாது, லோ கலோரி ஃபுட்டு தான், அதனால் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். குக் பண்ணினா நியூட்ரிஷன்ஸ்லாம் போயிடும்னு கிடையாது. இதில் வந்து லைக்கோபேனி அப்சர்வேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் இது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் டெய்லி சாப்பிடக்கூடாதுன்னெலாம் கிடையாது. பேலன்ஸ் டயட்டில் சேஃபாக இதை எடுத்துக்கலாம். இதை டயட்டில் எப்படியெல்லாம் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, தக்காளியை சூப் வச்சு சாப்பிட்லாம், சேலட் பண்ணலாம், டொமேட்டோ கறி பண்ணலாம், டொமேட்டோ சட்னி பண்ணலாம். அதே போல் ஃப்ரெஷ் ஜூஸாக போட்டு சால்ட் இல்லாமல் குடிச்சிங்கனாலும் ரொம்பவே நல்லது. இது கூட ப்ரோட்டீனும் வெஜிடபிளும் சேர்த்து பேலன்ஸ்ட் மீலாக நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். தக்காளி ஒரு சிம்பிள் ஆனாலும் நியூட்ரிஷன் ரிச் இன்க்ரீடியன்ட்டு தான். கரெக்ட் குக்கிங் மெத்தடும் போர்ஷனும் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக உங்கள் டயட்டில் கான்ஃபிடென்ட்லியாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தீப்ஷாலி கிச்சனில் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஹெல்த்தி டிப்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.